எலிசாவின் பண்ணை தோட்ட இரக்கம். ஒரு காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான சிறிய பண்ணையில் எலிசா என்ற பெண் வசித்து வந்தார். எலிசா பண்ணை விலங்குகளை நேசித்தாள். குறிப்பாக அவளுடைய சிறந்த நண்பர் பிரவுனி என்ற விளையாட்டுத்தனமான கன்று. தினமும் காலையில் எலிசா படுக்கையிலிருந்து எழுந்து தனது வைக்கோல் தொப்பியை அணிந்து களஞ்சியத்திற்கு ஓடுவார். குட் மார்னிங் பிரவுனி, அவள் அழைப்பாள். பிரவுனி மகிழ்ச்சியாக மூ என்று கூப்பிடுவாள். ஒரு வெயில் நாள் எலிசாவும் பிரவுனியும் ஒரு சாகசத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் வயல்களில் அலைந்து திரிந்தனர். பிரகாசமான மஞ்சள் சூரியகாந்தி பூக்கள் மற்றும் ஜூசி சிவப்பு ஸ்ட்ராபெர்ரிகளை கண்டனர். எலிசா தனது அம்மாவுக்காக ஒரு பெரிய பூச்செண்டு மற்றும் ஸ்ட்ராபெர்ரி நிறைந்த ஒரு கூடையை எடுத்தார். அவர்கள் ஆராய்ந்தபோது காயம் அடைந்த இறக்கையுடன் ஒரு சிறிய பறவையை கண்டனர். கவலைப்படாதே சின்ன பறவை என்று எலிசா மென்மையாகச் சொன்னாள். அவள் அதை மெதுவாக எடுத்து மீண்டும் களஞ்சியத்திற்கு எடுத்துச் சென்றாள். அவளுடைய தாயின் உதவியுடன் அவர்கள் ஒரு வசதியான சிறிய கூட்டை உருவாக்கி பறவை மீண்டும் பறக்கும் அளவுக்கு வலுவாக இருக்கும் வரை அதை கவனித்துக் கொண்டனர். ஒவ்வொரு நாளும் எலிசாவும் பிரவுனியும் அந்த பறவையை பார்வையிட்டு அதன் விதைகளைக் கொண்டு வந்து இனிமையான பாடல்களை பாடினர். பறவை இறுதியாக பறந்து சென்றபோது அது மகிழ்ச்சியான விடை பெற்றது. எலிசா பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தார். கருணையும் அன்பும் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். சூரியன் அஸ்தமிக்கும் போது எலிசா பிரவுனியை கட்டிப்பிடித்து மிகச்சிறந்த சாகசத்திற்கு நன்றி என்று கிசுகிசுத்தார். ஒன்றாக அவர்கள் வசதியான பண்ணை வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர். மற்றொரு நாள் பண்ணை வேடிக்கைக்கு தயாராகினர்.